சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் இவங்க தான் ஃபைனலிஸ்டா தேர்வாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் இப்ப சோசியல் மீடியா முழுக்க சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அப்படி பரவக்கூடிய அந்த நியூஸ்ல யாரோட நபர் பேர் அடிபடுது அப்படிங்கறத இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். விஷ்ணுவர்தன், அர்ஷித் நிருப்பம், வர்ஜா அப்புறம் தன்வி இந்த 4 பேருமே ரொம்ப ஒரு லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம்லாம் முதல் 2 வாரத்தில் டிக்கெட் ஃபினாலே வாங்கி டிக்கெட் ஃபினாலே சீட்ல போய் உட்காந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஃபினாலில பாடணும். அது மட்டும் தான் அவங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாஸ்க். ஆனா அதுக்கு முன்னாடி அபிஷேகா, சுமன்ராஜ், ஸ்ரேயா ஸ்ரீராம், மோக்ஷிதா, ஜினோஜ், வருண் இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய டாஸ்க் என்னன்னா, இன்னும் ஒரே ஒரு டிக்கெட் ஃபினாலே சேர் தான் இருக்கு. அந்த சேர்ல யாராவது ஒருத்தவங்க உட்கார்ந்தாங்கன்னா கண்டிப்பா மக்கள் டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற அடிப்படையில அதுல யாராவது நபருக்கு மக்கள் வந்து ஓட் போட்டு டைட்டில் வரதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒரு பக்கம் அபிஷேகா தான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணணும், கண்டிப்பா வந்து முதல் ஃபைனல்ஸா போகணும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வாரம் நடந்த டிக்கெட் ஃபினாலேல ஒரு வாரம் கூட அபிஷேகா சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் சுமன்ராஜோட பேட் லக் பாத்தீங்கன்னா ஒரு வாரமும் ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. அதாவது ஒரு 3 பேர் நிக்க வச்சு இதுல ஒரு நபருக்கு வந்து டிக்கெட் ஃபினாலே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சுமன்ராஜ், தன்வி, மோக்ஷிதா இந்த 3 நபர்கள்ல போன வாரம் தன்வி கொடுத்தாங்க. அதுக்கு முந்தின வாரம் வர்ஜா, தன்வி அப்புறம் சுமன்ராஜ் நிற்கும் போது வர்ஜாவுக்கு கொடுத்தாங்க. இப்படி ஒரு வாரமும் கிட்ட வந்துட்டு அந்த வாய்ப்பை வந்து தொட முடியாம போறவரு சுமன்ராஜ் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணாலும் கண்டிப்பா அதுக்கு அவர் டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் தான். இப்போதைக்கு சோசியல் மீடியால என்ன நியூஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குன்னா, ஒருவேளை இந்த 5வது இடத்தை சுமன்ராஜ் வந்து வின் பண்ணிட்டாருன்னா மக்கள் ஓட்டு அடிப்படையில அபிஷேகாவை 6வது ஃபைனலிஸ்டா, இப்போ போன சீசன் வந்து பவித்ரா அவங்களை உள்ள அனுப்புனாங்களே அது மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அபிஷேகாவை உள்ள அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டிருக்காங்களாம். ஆனா மக்கள் வந்து இதை பார்த்துட்டு அவங்களோட மோசமான விமர்சனங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்க நினைக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை ஃபினாலேவுக்கு அனுப்பிடுறீங்க, நல்லா பாடக்கூடிய அபிஷேகாவை நாங்க ஓட் போட்டு அனுப்புறோம், அதுக்கு நாங்க ஒரு வாரமும் நாங்களே வந்து எல்லாரையும் அனுப்பிடுவோமே அப்படின்னு சொல்லும்போது இந்த டைம் அந்த ஒரு ஹிஸ்டரியை அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு அதை மாத்தி அமைக்க போறாங்களாம். அதாவது அபிஷேகாவை டிக்கெட் ஃபினாலே கொடுத்து 5வது ஃபைனலிஸ்டா உள்ள அனுப்பிட்டு மக்கள் ஓட்டு அடிப்படையில விரும்பக்கூடிய நபரா சுமன்ராஜா 6வது ஃபைனலிஸ்டா அனுப்ப போறாங்களாம். இப்படி நடக்கிற பட்சத்துல விஷ்ணுவர்தன், அர்ஷித் நிருப்பம், வர்ஜா, தன்வி இவங்களை தொடர்ந்து 5வது ஃபைனலிஸ்டா அபிஷேகா அந்த சீட்ல போய் உட்கார போறாங்க. ஜூன் 7ஆம் தேதி நடக்க போற அந்த பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலேல அபிஷேகாவும் ஒரு ஃபைனல்ஸ் இடம் வர போறாங்க. அப்ப 6வது நபரா நம்ம சுமன்ராஜையும் கைவிட முடியாது. இன்னொரு பக்கம் மோக்ஷிதா, ஸ்ரேயா ஸ்ரீராம், ஜினோஷ் இவங்களை கம்பேர் பண்ணும்போது அபிஷேகாவுக்கும் சுமன்ராஜுக்கும் ஃபேன் பேஸ் அதிகம். அதை வச்சு கூட இந்த ஓட்டுல வந்து சுமன்ராஜ் அதிக ஓட்டு வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் நல்லா பாடிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில அபிஷேகாவை உள்ள அனுப்பலாம். என்ன நடக்க போது, இந்த ஒரு 5வது ஃபைனலிஸ்டுக்கு யார் தகுதியான நபர், இப்ப மீதியுடைய போட்டியாளர்களை யார் உள்ள போனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.